லைட் கிரீன் ஷர்ட்ல சும்மா எவ்வளவு அழகா இருந்தாரு தெரியுமா? இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணியா? அடிக்கடி என்னோட ட்ரெஸ்ஸும் அவரோட ட்ரெஸ்ஸும் மேட்சிங் ஆகுதுன்னு. இன்னைக்கு நானும் கிரீனு அவரும் கிரீனு. கூடிய சீக்கிரம் எங்க மனசும் மேட்ச் ஆகணும். கடவுளே, மேட்ச் ஆக்கிடு. அப்படியா? இதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லையே. நீ எதான் கவனிச்சிருக்க? அப்புறம் அவர் என்ன கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவர் சொன்ன எதுவுமே காதுல விழுகல. நான் அப்படியே அவரையும் பச்சை கலர் ஷர்ட்டையும் பாத்துக்கிட்டே இருந்தேன். என்னடி விட்டா அவருக்காக தான் ஆபீஸ்க்கே வரேன்னு சொல்லுவ போல. ஆமா, நான் இப்போ ஆபீஸ்க்கு வர்றதே அவரை பார்க்கதான். உனக்கு முத்தி போச்சு. என்னடி சொல்ற? பின்ன எம்டி மேல பைத்தியமா இருக்கல்ல, அதான் முத்தி போச்சுன்னு சொல்றேன். உனக்கு ரொம்ப தான். இவ எம்டிய லவ் பண்றாளா? ஆனா எம்டி ஒரு மிடில் ஏஜ் ஆளா தானே இருந்தாரு. ஒருவேளை அது கார்த்தியா இருக்குமோ? ஹலோ சார், வந்துட்டீங்களா? சார் நான் வந்துட்டேன், கீழே தான் இருக்கேன். அப்படிங்களா? நீங்க பேக் கேட் வழியா வந்துடுறீங்களா சார்? ஓகே கார்த்தி, அப்படியே வந்துடுறேன். ஓகே சார். ஹாய் கார்த்தி. ஹலோ சார். சார், ரேவதியோட அம்மா வந்திருக்காங்க. நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார். கார்த்தி, உங்க அத்தை மட்டும் வந்தா பரவாயில்ல, கூட உங்க ஒய்ஃபும் வந்தா நான் எம்டி இல்லைன்னு தெரிஞ்சிடாதா? இல்ல சார், ரூம்குள்ள வரப்ப என் அத்தை மட்டும் தான் வருவாங்க. ரேவதி ரூம்குள்ள வராம நான் பாத்துக்கிறேன் சார். சரிங்க கார்த்தி, நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். ரேவதி, அம்மா உள்ள வர சொல்லுங்க. சரிங்க சார், வர சொல்றேன். சார், இப்போ வந்துருவாங்க, பார்த்து பேசுங்க. நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. அம்மா, எம்டி சார் கூப்பிடுறாரு, வாங்க போலாம். ரேவதி, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. அம்மா இருங்க, வந்துடுறேன். சொல்லுங்க, எது கூப்பிட்டீங்க? எம்டி சார் இந்த ஃபைல அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப சொன்னாரு. இந்தாங்க. இது ரொம்ப அர்ஜென்ட்டா? அர்ஜென்ட்ங்கிறதுனால தானே சொல்றேன். உடனே அனுப்புங்க, கிளையண்ட் வெயிட் பண்றாங்க. சரிங்க மேம். அம்மா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு. நீங்க மட்டும் போய் எம்டிய பாத்துட்டு வரீங்களா? சரி, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க மேடம். என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். நீ உன் எம்டி கார்த்திய விரும்புற, அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? மேடம், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் ஆபீஸ்க்கு வந்ததுலயே நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா மேடம், நான் அவரை லவ் பண்றேன். அவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு நான் அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ விரும்பின வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் மேடம். அவரு மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா போதும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ என்ன வேணாலும் செய்வியா? கண்டிப்பா செய்வேன் மேடம். அப்போ நான் சொல்றத செய்வியா? சொல்லுங்க மேடம். என் பொண்ண உங்க எம்டி விரும்புறாருன்னு நான் நினைக்கிறேன். அது நடக்க கூடாது.
என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? பயப்படாத. என் பொண்ணுக்கு வேற ஒருத்தரோட ஏற்கனவே சடங்கு முடிஞ்சிடுச்சு. சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. அப்படியா? அப்பாடா, இப்பதான் எனக்கே சந்தோஷமா இருக்கு. ஏன், உனக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சா? ஆமா மேடம், அவர் உங்க பொண்ணு மேல ஆசைப்பட்டு எங்க எனக்கு கிடைக்காம போயிடுவாரோன்னு ரொம்ப வருத்தமா இருந்தேன். ஆனா இப்ப ரூட் கிளியர்ல, அப்ப சந்தோஷம் இருக்குதானே செய்யும் மேடம். என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆனதுனால அவ உங்க எம்டிய விரும்ப மாட்டா. ஆ, ஆ. அதே சமயம் அவரும் என் பொண்ணை காதலிக்க கூடாது. அதை தடுக்கணும். அங்கதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆ, மேடம், நான் உன்னை கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்ன? இல்ல, உங்க பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, அதனால எம்டி காதலிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இது வரைக்கும் ஓகே தான். ஆனா ஏன் லவ்வுக்கு நீங்க ஏன் ஹெல்ப் பண்ணணும்? அதுதான் ஒன்னும் புரியல. இத பாரு, உனக்கு அந்த எம்டி கிடைக்கிற மாதிரி நான் பண்றேன். அதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. மத்தத ஏன் எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. புரிஞ்சுதா? ஓகே மேடம், எனக்கு இப்போதைக்கு இது போதும். மத்தது எதுவும் எனக்கு தேவையில்லை. சரி, நான் சொல்ற மாதிரி நீ செய். சொல்லுங்க மேடம்.